ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் பாட்டில் ப்ளோவிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வாட்டர் பாட்டிலோடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே தெரியும். மேஜராக பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்கு, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸை தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த வாட்டர் பாட்டிலோடைய தேவைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால்னு பார்த்திங்கன்னா நம்மளால் தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம நானோ லெவல், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது 3 டைப்பாக பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேலு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கேலு, மூணாவதாக பார்த்திங்கன்னா லார்ஜ் ஸ்கேலு. இப்போது இந்த தொழில் நம்ம எடுத்தது மீடியம் ஸ்கேல்லையோ லார்ஜ் ஸ்கேல்லையோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கான முதலீடுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த ஸ்மால் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா நம்மளாலே பார்த்திங்கன்னா எடுத்து பண்ண முடியும். அண்டு இட வசதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு தேவையில்லை. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 250 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்கள் கிட்டே இருந்தாலே பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்டு இதில் எந்த அளவுக்கு லாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 5000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக பார்த்திங்கன்னா இது இருக்குது. அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதில் ஒன்ஸு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அடுத்து அவங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் கவர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக பார்த்திங்கன்னா இது இருக்கும். இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு முதலீடுகள் தேவைப்படும், அந்த மிஷினரி காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது, ரா மெட்டீரியலோடைய காஸ்ட் எந்த அளவுக்கு வருது, அதுக்கு அடுத்ததாக அந்த ரா மெட்டீரியலை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகும், அண்டு இதை இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற முழு தகவலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டில் ப்ளோவிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3.5 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மிஷினரி காஸ்ட்டு அண்டு ஷெட் ஒர்க்கு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடும். அண்டு அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப நம்ம ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினரி அப்படின்றது போட முடியாது, செமி ஆட்டோமேட்டிக் தான். ஸோ செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா பெருசாக காம்ப்ளிகேட்டட் அப்படின்றது இருக்காது. அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கே மினிமம் 800 பீஸும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1000 பீஸும் உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு இதோடைய திறன் பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ரா மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். ஸோ ரா மெட்டீரியலாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அந்த பெட் பாட்டிலோடைய ப்ரீஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அந்த ப்ரீஃபார்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரைஸ் இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோன்ஸ் சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் மென்ஷன் பண்ணுறதுக்காக. அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அதோடைய விலைகள் மாறுபடும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 1 கிலோ வாட்டர் பாட்டில், அதாவது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 1 கிலோ ப்ரீஃபார்மோடைய ப்ரைஸ் இன்றைக்கி 95 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜாக ஒரு ப்ரீஃபார்ம் என்ன வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12லேருந்து 15 கிராம். ஸோ நம்ம இந்த சைஸில் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 13 கிராமில் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, அதாவது ஒரு ப்ரீஃபார்ம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக ஒரு
70 அண்ட் 70 சம்திங் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு ப்ரீஃபார்ம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அப்போது டிரான்ஸ்போர்ட் வந்து இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ப்ரீஃபார்ம் வந்து ஒரு 95 ரூபாய்க்கு வாங்குறீங்க, மற்ற செலவு டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு 5 ரூபா அப்படின்னு ஒதுக்குனாலும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபார்முக்கு வந்து வருது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராசஸிங்க்கான சார்ஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரையும் வந்துடும். அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு ஒரு 130 ரூபா அந்த மாதிரி கணக்கே வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், அதாவது ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டர் பாட்டில் கிடைக்கும்னா நமக்கு 73 பாட்டில்ஸ் வரையும் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப ஒரு வாட்டர் பாட்டிலுக்கான உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ₹1.60 ₹1.70 வரையும் பார்த்தீங்கன்னா வரும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ₹3.50 ₹4 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆவரேஜாக பாட்டிலுக்கு வந்து ஒரு ₹1 ப்ராஃபிட், அதாவது ₹1.30 அந்த மாதிரி ப்ராஃபிட்டை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலை நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ₹3 பார்த்திங்கன்னா வந்து சப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ளை அதாவது ஆர்டர்ஸ் எடுத்துட்டோன்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து அந்த வாட்டர் பிளான்ட்டுக்கு போகிற வரையும் ஆகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட இது. ஸோ அதுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி பார்க்குறப்ப ஆவரேஜாக ஒரு பாட்டிலுக்கு ₹1.30 வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வரும். ஸோ இன்றைக்கி ஆவரேஜாக மினிமம் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹3.50 அண்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ₹4 வரையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து கம்மியான மார்ஜின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மற்றவங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படேட்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணக்கூடிய ப்ரைஸை விட நம்ம கம்மியான அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து சப்ளை பண்ணுறோம். இதில் இருக்கிறதுலே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் தான். ஏன்னா இப்போது நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து உற்பத்தி பண்ணிடுறீங்க, அதுக்கான மிஷினை வந்து வாங்கிட முடியும், ரா மெட்டீரியலையும் வாங்கிட முடியும், அண்ட் உற்பத்தியும் பார்த்திங்கன்னா உங்களால் சாதாரணமாக பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உற்பத்தி பண்ண வாட்டர் பாட்டிலை பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மினரல் வாட்டர் பாட்டில் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, அவங்களோட டைப் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகமான அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில ஆயில் கம்பெனிஸ் இவங்க. ஆனால் மேஜரான இடம் எதுன்னா அந்த ஆர்ஓ பிளான்ட்டு தான். அந்த மாதிரி உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆர்ஓ கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பேட் தான். ஏன்னா அவங்க மற்ற ஏரியாவில் இருந்து கொள்முதல் பண்ணிட்டு வரப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் உங்கள்கிட்ட பக்கத்துலேயே இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா குறையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க கொடுக்கக்கூடிய விலையை விட கம்மியான விலைக்கு நீங்கள் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஹவருக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 800, மேக்ஸிமம் 1000. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5000 பீஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ₹6000 ₹7000 வரையும் பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். நீங்கள் உற்பத்தி பண்ணுற பாட்டில்லாம் ப்ராப்பராக சேல்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் வந்து ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறதை பற்றி அவங்கக்கிட்ட வந்து பேசணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் போயிட்டு பேசுகிறப்ப ஆர்டர்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் ஃபர்தராக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்டர்ஸ் தான் இதில் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் ஒரு 5-6 லட்ச ரூபா போட்டு நீங்கள் பிளான்ட்டை வந்து செட் பண்ணிவிட்டு ரா மெட்டீரியலுக்காக ஒரு 1 லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு உற்பத்தி பண்ணுறதை மார்க்கெட் பண்ண முடியலன்னா அது பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஆர்ஓ பிளான்ட்டில் போயிட்டு பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களால் ப்ராப்பராக இந்த தொழிலை வந்து எடுத்து பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் சப்ளையர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் எந்த ப்ரொசீஜரும் இல்லை. இதை விட யாராவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணி ஃபர்தராக வந்து இந்த ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.